இப்போ ஒரே ஒரு செகண்ட் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நான் சொல்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் காலையில எப்பவும் போல ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. அப்போ டிராபிக்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மேகம் கற்பாகிறத பாக்குறீங்க. என்னடா இது காலங்காத்தால மழையான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு வானத்துல இருந்து ஆயிரக்கணக்கான தவணைங்க மழை கூட உங்க மேல விடும்போது அப்போ உங்களுக்கும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு அருவருப்பா இருக்கும்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னடா ஏதோ சயின்ஸ் பிக்சன் மூவி பார்த்துட்டு வந்து உணர்ற அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் இந்த உலகத்துல நிறைய நடந்திருக்கு. 1940ல யூஎஸ்ல இருக்கிற டெக்சாஸ்ங்கிற சிட்டில வழக்கமா பெய்யற மழை கூட நூத்துக்கணக்கான தவணைங்க வானத்துல இருந்து கீழே விழுந்திருக்கு. சரி, இவ்வளவு வியடான விஷயம் நடக்கும்போது அந்த மலையில போய் எவனாவது குளியல போட போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதே மாதிரி 2015ல ஆஸ்திரேலியால இருக்கிற கில்பர்ங்கிற பிளேஸ்ல ஆயிரக்கணக்கான ஸ்பைடர்ஸ், ஃபிஷஸ் அண்ட் ஃப்ராக்ஸ் மலை கூட வானத்துல இருந்து கீழே வந்து விழுந்திருக்கு. இது பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ரீசன் என்னன்னா, சுழல் காற்று பயங்கரமா வீசும்போது அது ஒரு லேக் ஆர் பாண்ட கிராஸ் பண்ணும்போது அதுல இருக்கிற ஃப்ராக்ஸ், ஃபிஷஸ் அண்ட் ஸ்பைடர்ஸ மேல கொண்டு போயிடும். அப்புறமா அது கிளவுடா ஃபார்ம் ஆகி இன்னொரு கிளவுட் கூட கொலாப்ஸ் ஆகி ரெயின் வரும்போது இதெல்லாம் அது கூட சேர்ந்து வானத்துல இருந்து உயிரோட கீழே விடும். இததான் ரிசர்ச்சர்ஸ் அனிமல் ரெயின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ரெயினோட சைக்கிள் தான் இங்கேயும் நடக்குது. எனக்கு பர்சனலா ஏடிஎம் மிஷின் சுழல்ல வானத்துல போயிட்டு பனமழை பொழிஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த மாதிரி வேற என்ன எல்லாம் மழையா பொழிஞ்சா நல்லா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.